रहमतुल्लाहि ताला व बरकातुहु। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन सय्यदिना व शफ़ीइना व ज़ुख़रिना मौलाना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि व अहलि बैतिहि अजमाइन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अज़ीज़ व फ़ुरक़ानिहिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। रब्बि श्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। वमा तौफीकी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम। रदीतु बिल्लाहि रब्बा व बिल इस्लामि दीना व बिसय्यिदिना व शफ़ीइना व ज़ुख़रिना मौलाना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बिग़ौज़िनल आलम मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिरिल जीलानी रदियल्लाहु अन्हु ஷைഖன் வ முர்ஷிதா. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீட்டு உரிமையாளர் அல்ஹாஜ் இமாம் ஹுசைன் அவர்களே, இந்த வீட்டுக்கு புனிதமான இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் ரஹ்மத் என்றென்றும் நம் அத்தனை பேரும் மீதும் நிரப்பமாக நின்று நிலவட்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய துஆ பரக்கத்துக்களும் ஏனைய எல்லா அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், நல்லவர்களுடைய ஆசீர்வாதங்கள், துஆ பரக்கத்துக்களும் என்றென்றும் நம் அத்தனை பேர் மீதும் நிரப்பமாக உண்டாகட்டும் என்று வேண்டியவனாய், கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இருக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பகுதியை அண்மித்திருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் மாதங்களுக்கெல்லாம் நாயகமாகிய ரமதான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதத்தை அடைந்து அந்த மாதம் முழுக்கவும் நிரப்பமான நோன்புகளை பிடித்து இரா வணக்கங்களாகிய தராவீஹ், வித்ரு, தஹஜ்ஜத், குர்ஆன் திலாவத்துக்கள், அதிகமான தான தர்மங்களையும் கொடுத்து அந்த மாதத்தில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் நரக விடுதலைக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கும் முழுமையான பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் கபூல் செய்தருள் புரிவானாக. அந்த மாதத்தில் நோன்பு நோட்பதற்கு இடையூறாக, இடைஞ்சல்களாக, இரா வணக்கங்களாகிய தராவீஹ், வித்ரு, தஹஜ்ஜத், குர்ஆன் திலாவத்துக்களை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக, இடைஞ்சல்களாக எங்களுக்கு எந்த விதமான நோய்களோ, உடம்புல வருத்தங்களோ, வேறு வேறு விதமான டிஸ்டர்ப்களோ, இடையூறுகளோ, வேறு பராக்குகளோ ஏற்பட்டு விடாமல் அந்த மாதத்தை முழுமையாக இபாதத்தில கழிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. இப்ப நாங்க இருக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபான் மாதம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்ற மாதம் ரஜபு மாதம் தொடங்கினதுல இருந்து இந்த ரமலான் மாதத்தை பத்தி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு அருமையான துஆவை எங்களுக்கு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்திக்காங்க. நாங்க எல்லாரும் தெரிஞ்சது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். எப்ப இருந்து ஓதுவாங்க? ரமலான் தொடங்குறதுக்கு சரியா 2 மாசம். ரஜப் மாசம் தரப்புற கண்டது ரஜப் மாதத்தினுடைய முதலாவது நாளையில இருந்து இந்த துவா ஓதுவாங்க. ஷாபான் மாதம் முடியும் வரைக்கும் இந்த துவா ஓதுவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாசத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ரமலான் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு இருந்தே இந்த துவாவை கேட்டு வந்திருக்காங்க அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ஒவ்வொருவரும் இந்த துவாவை ரஜப் தொடங்கினதுல இருந்து
ரமலான் வரைக்கும் ஓதுறது எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்ட முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்க நினைவுல வச்சு அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி போன மாசம் ரஜபு மாசத்தை பத்தி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஜபு ஷஹருல்லா, ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். வஷஅபானு ஷஹரி, இப்ப நாங்க இருக்கிற இந்த ஷாபான் மாசத்தை பத்தி சொன்னாங்க, ஷாபானு ஷஹரி, இந்த ஷாபான் மாதம் ஏண்ட மாசம் என்று சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்தை அவங்களுக்கு சொந்தப்படுத்தினாங்க. வ ரமலானு ஷஹரு உம்மத்தி, ரமலான் மாசம் என்ற உம்மத்துக்கு சொந்தமாக்கப்பட்ட மாதம் என்று இந்த உம்மத்துக்கு ரமலான் மாதத்தை சொந்தப்படுத்தினாங்க. அப்ப நாங்க இப்ப இருக்கின்ற இந்த ஷாபான் மாதத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானு ஷஹரி, ஷாபான் ஏண்ட மாசம். வருஷத்துல எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மாதங்கள் 12 மாசங்கள் இருக்குது. ஆங்கில கணக்குல ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் வரைக்கும் இருக்கிற மாதிரி 12 மாசம் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று சொல்லி வந்து ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா கடைசி மாசம், இப்படி 12 மாசம். இந்த 12 மாசத்திலையும் மற்ற 11 மாசத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாசம் என்று தனக்கு சொந்தப்படுத்த இல்லை. ஆனா இப்ப நாங்க இருக்கிற இந்த ஷாபான் மாசத்தை மட்டும் ஷாபானு ஷஹரி, இது ஏண்ட மாசம் என்று சொன்னாங்க. ஏன் காரணம், எதற்காக வேண்டி இந்த மாதத்தை ஏண்ட மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு சொந்தப்படுத்தினாங்க என்பதை பற்றி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூஃபியாக்களான முஹத்திஸீன்கள் விவரிக்கும் பொழுது சொல்லி காட்டுறாங்க. பல காரணங்களை பட்டியலிட்டு காட்டுறாங்க. அதுல ஒன்று, முக்கியமான ஒன்று, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களாகிய மலக்குகளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சதாவும் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, மூமின்களே நீங்களும் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று ஸலவாத்தை பற்றி ஆர்டர் பண்ணக்கூடிய, உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆயத்து எப்ப இறங்கிட்டா இந்த ஷாபான் மாசத்துல தான் இறங்கிட்டு. இந்த ஷாபான் மாசத்துல தான் ஸலவாத்து ஓதுங்க என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில மிக பிரதானமான ஒரு அமல் ஸலவாத். எங்க எல்லாத்துக்கும் தெரியும், குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6666 ஆயத்துக்கள் இருக்குது. அந்த 6666 ஆயத்துக்கள்ல மக்களுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய, தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, மக்களோட சேர்ந்து நடங்க, ஒற்றுமையாக இருங்க என்று சொல்லி ஆர்டர் பண்ணக்கூடிய எத்தனையோ ஆயத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி வரலாறுகளை பத்தி, நபிமார்களுடைய சாலிஹீன்களுடைய வரலாறுகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பகுதி எத்தனையோ ஆயத்துக்கள் இருக்குது. இப்படி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ ஆர்டர்களை குர்ஆன்ல பண்றான். அகிமிஸ் ஸலா, தொழுங்க, ஆத்து ஜகா, ஜகாத்து கொடுங்க, ரமலான் மாசம் வந்துட்டேன்னு சொன்னாக்கா ரமலான்ல நோன்பு பிடிங்க, ஹஜ்ஜுடைய காலத்துல வந்து ஹஜ்ஜி கடமையானவங்க ஹஜ்ஜ நிறைவேற்றுங்க, ஜகாத்து கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ரப்பு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணும் பொழுது இதை நானும் செய்றன் எனவே நீங்களும் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லல. நான் தொழுறன் நீங்களும் தொழுங்கன்றோ, நான் நோன்பு பிடிக்கிறேன் எனவே நீங்களும் நோன்பு பிடிங்கன்றோ, நான் ஜகாத்து கொடுக்கிறேன் எனவே நீங்களும் ஜகாத்து கொடுங்கன்றோ, நான் ஹஜ்ஜி செய்றேன் நீங்களும் ஹஜ்ஜி செய்யுங்க, இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் நான் செய்யறேன் என்று சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணல. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டிருந்தானே தவிர நான் செய்றேன் என்று எந்த ஒன்றையும் சொல்லல. ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ற விஷயத்துல மட்டும் அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் பண்றதுக்கு முன்னால, நீங்க ஸலவாத்து சொல்லுங்க என்று சொல்றதுக்கு முன்னால, நான் என்ற ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதலாவதாக நான் ஸலவாத்து சொல்றேன். அதே மாதிரி ஏண்ட அமரர்களாகிய மலக்குகள் என்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, எனவே மோமின்களே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அப்ப ஸலவாத்து சொல்ற விஷயத்துல மட்டும்தான்
அல்லாஹ் இந்த அமல செய்யறதாக எங்களோட நாங்க செய்யற ஒரு அமல அல்லாவும் செய்யறான் என்று சொன்னா அது செலவாத்து மட்டும்தான். செலவாத்து அல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் செய்யல. எதுவரைக்கும் அல்லாஹ் செலவாத்து சொல்வான் என்றால் அல்லாவுக்கு முடிவே இல்லை, அல்லாவுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லாஹ் உருவமற்றவன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அழிந்து இப்ப தொழுக நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி எல்லாம் எது வரைக்கும் நடக்கும்? உலகம் இருக்கும் வரைக்கும் நடக்கும். உலகம் அழிக்கப்பட்டுட்டாக்கா தொழுறது நோன்பு பிடிக்கிறது ஜகாத்து கொடுக்கிறது ஹஜ்ஜி செய்யறது யாரு? மனிதர்கள் ஜின்கள். இப்ப மனிதன் ஜின்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாக்கா அதை செய்யக்கூடியவங்க இல்ல. மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் சில மலக்குகள் சதாவும் சுஜூதிலே இருப்பாங்க, சில மலக்குகள் சதாவும் ஜிக்ரிலே இருப்பாங்க. இந்த மலக்குகள் எல்லாரும் அழிக்கப்பட்டு உலகமே அழிக்கப்பட்டு உலகத்து அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு நாள் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலேயும் ஒரே ஒரு அமல் மட்டும் அழியாமல் நின்று நிலைத்து நிற்கும். அதுதான் செலவாத்து. ஏன்? அந்த செலவாத்தை சொல்லுகின்றவன் அவனுக்கு அழிவு இல்லை முடிவில்லை, அவன் என்றும் நித்திய ஜீவன். எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலேயும் அல்லாஹ் என்றும் பாக்கியாக அவன் நிரந்தரமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே செலவாத்துக்கு அழிவே இல்லை முடிவே இல்லை, ஸ்டாப் இல்லை. அந்த செலவாத்து மட்டும் நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த செலவாத்து ஓதுங்க என்று சொல்லி ஆர்டர் பண்ணக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஆயத்து இறங்கிற மாசம் இந்த மாசம். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானு ஷஹ்ரி, இந்த மாதம் ஏண்ட மாதம் என்று சொல்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். நாங்க செலவாத்து சொல்றதால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படணும், நாங்க எங்கட செலவாத்தை கொண்டுதான் என்று இல்லை. அவங்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை எப்படி எப்படியெல்லாம் உயர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் உயர்த்தி முடிஞ்சு நாங்க செலவாத்து சொல்றதுனால எங்களுக்கு தான் அதுல பலன் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு செலவாத்தை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர எங்கட செலவாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவை கண்டவர்கள் அல்ல. அவங்களுடைய மகத்துவத்தை மாண்பை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அப்ப செலவாத்து எங்களுக்கு தெரியும். ஒரு செலவாத்து ஓதினாக்கா, நாங்க ஒரு செலவாத்து சொன்னாக்கா அல்லாஹ் எங்கள் மீது 10 செலவாத்து சொல்றான். நாங்க 10 செலவாத்து சொன்னா அல்லாஹ் எங்கள் மீது 100 செலவாத்து சொல்றான். நாங்க 100 செலவாத்து சொன்னா அல்லாஹ் 1000 செலவாத்து சொல்றான். ஒரு செலவாத்து சொன்னா எங்கட நன்மை ஏட்டில் உடனடியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் 10 நன்மைகள் உடனடியாக எழுதப்படும். எங்கட நாங்க செஞ்ச பாவங்கள் இருந்து 10 பாவங்கள் நாங்க சொல்ற ஒரு செலவாத்துக்கு 10 பாவங்கள் அழிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். அதே மாதிரி 10 செலவாத்து ஓதினமா எங்களுடைய நன்மையத்தில் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் அழிக்கப்படும், 100 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். எந்த அளவுக்கு செலவாத்தை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு 1க்கு 10 வீதம் நன்மை எழுதப்படும், 1க்கு 10 வீதம் பாவங்கள் அழிக்கப்படும், 1க்கு 10 வீதம் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது, மனுஷன் அல் இன்சானு குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அவங்கள விரும்பியோ விரும்பாமலோ மிஸ்டேக்குகள் நடக்கும். வகைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், பாவம் செய்யக்கூடியவர்களையும் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. யாரு நல்லவங்க? செஞ்ச பாவத்தை நினைச்சு யாரு மனம் உருகி தௌபா செய்வாங்களோ, செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தவர்கள் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாங்க மனுஷர்கள் எங்களை அறிஞ்சோ அறியாமலோ கண்ணால ஒரு பாவத்தை பார்த்துப்படும், காதால ஒரு பாவத்தை கேட்டுப்படும், வாயால ஏதாவது பாவங்கள் பேசிப்படும், மனதால ஏதாவது பாவங்கள் நினைச்சுப்படும், கையால காலால ஏதாவது பாவங்கள் செஞ்சுப்படும். இப்படிப்பட்ட கட்டங்கள்ல எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் நடந்துட்டு விளங்க வந்துட்டா உடனே என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துல ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். பாவம் நடந்துட்டாக்கா அந்த பாவத்துக்கு பதிலாக ஒரு நன்மையை செஞ்சுட்டாக்கா அந்த நன்மையை கொண்டு ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் ஒன்றுதான் எழுதுவான். ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சாக்கா ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஆனா நன்மை அப்படி அல்ல. ஒரு நன்மையை செஞ்சால் 1க்கு 10 நன்மை எழுதப்படும். ஒரு நோம்பு பிடிச்சா 10 நோம்புடைய நன்மை, ஒரு ரக்காத்து தொழுதாக்கா 10 ரக்காத்து தொழுத நன்மை. ஒரு நாளைக்கு நாங்க 5 ரக்காத்து தொழுறோம், 50 வக்து 5 வக்துக்கள் தொழுறோம், 50 வக்துக்கள் தொழுத நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறான்.
அப்ப ஒரு பாவம் தப்பித்தவரி மிஸ்டேக்கா நடந்துட்டுன்னு சொன்னாக்கா அடுத்தது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். அப்ப அந்த நன்மையை செய்யற என்று சொல்லும் பொழுது எந்த நன்மையை செய்யறது? ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்றது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதாவது ஒன்றை சொல்லிட்டாக்கா அந்த பாவத்துக்கு பதிலாக அந்த திக்ர்கள், ஸலவாத்துக்கள், தர்மங்கள் எங்களுக்கு அதை நிரப்பக்கூடியதாக அமைஞ்சிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணால தப்பித்தவரை ஒரு ஹராத்தை பார்த்துட்டோம், காதால ஒரு மிஸ்டேக்க தவறானத ஹராத்தை கேட்டுட்டோம், வாயால ஒரு மிஸ்டேக்க பேசிட்டோம், தப்பு தவறாக ஒரு பாவம் நடந்துட்டேன்னு சொன்ன என்ன செய்யறது? உடனே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் ஒரு ஸலவாத் ரக்கன் ஒன்று ஓதிட்டோம் என்று சொன்னாக்கா நாங்க செஞ்சது ஒரு பாவம், ஆனால் 10 பாவங்கள் எங்களை விட்டு என்ன செய்யப்படுவது? அழிக்கப்படுவது. எங்களோட நன்மை ஏட்டில் உடனே 10 நன்மைகள் எழுதப்படுவது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுது. அப்ப ஒரு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டாக்கா உடனே ஒரு செலவாத்தையோ 2 செலவாத்தையோ 10 செலவாத்தையோ ஓதிட்டோம் என்று சொன்னா அந்த செலவாத்துக்கு ஏற்ப எங்களுடைய நன்மை ஏட்டில் 1க்கு 10 வீத நன்மைகள் வாரி எழுதப்படும். எங்களோட பாவங்கள் செஞ்ச மிஸ்டேக் ஒன்றுதான், அந்த மிஸ்டேக்கும் அழிக்கப்பட்டு அதுக்கு முன்னால் எங்கட வாழ்க்கையில நடந்த பாவங்கள்ல இன்னும் ஒரு 9 பாவங்களும் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும் ஒரு செலவாத்துக்கு. இப்படி எங்களுடைய முன்னோர்கள் அந்த செலவாத்து சொல்வதால பாவங்கள் செய்யும் பொழுதெல்லாம் எங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்யும் பொழுது மிஸ்டேக்குகள் நடக்கும் பொழுது உடனே நினைவு வந்ததோட செலவாத்துக்களை ஒதுங்க எங்களோட பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பை நல்ல ஒரு அமைப்பாக நமக்கு ஒரு ஏற்பாடாக சொல்லி தந்திக்கிறாங்க. எனவே செலவாத்துல எப்பொழுதுமே நாங்க என்னது பழக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம பார்க்கிறோம் செலவாத்து இல்லாத எந்த ஒரு அமலும் இல்லை. தொழுகை எடுத்தாலும் எங்களுடைய நாங்க கேட்கக்கூடிய துஆ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ முஹுல் இபாதா, துஆ என்பது எல்லா இபாதத்துக்கும் மூலதனமானது, அடிப்படையானது. துஆ கேட்கறதுக்காக வேண்டிதான் எல்லா அமல்களை வச்சிருக்காங்க. இப்ப தொழுதுட்டு கட்டாயம் துஆ கேட்கணும், தொழுதுட்டு துஆ கேட்காம எழும்பி ஓடிடக்கூடாது. எப்பொழுதுமே துஆ என்பது துஆ கேட்காதவர்களோடு அல்லாஹ் கோபப்படுறான்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அதனால தொழுது முடிஞ்சிட்டு என்ன அவசரமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு துஆவை சரி கேட்டுட்டு எழுப்பி போகணும். அப்ப அந்த துஆல கூட துஆவினுடைய ஆரம்பத்திலையும் கடைசிலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லணும். துஆவை முடிக்கும் பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி அந்த துஆவை அல்லாஹ்வை புகழ்ந்து முடிக்கணும். அப்பதான் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப என் மீது ஸலவாத்து சொல்லப்படாத எந்த ஒரு துஆவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை எடுத்துக்கொண்டா தொழுகையில ஷாஃபி மذஹபின் பிரகாரம் 19 ஃபர்ல் இருக்குது. அந்த 19 ஃபர்ல்ல ஒன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுது. இப்ப ஸலவாத்து மிஸ் ஆவிட்டுன்னு சொன்னா அந்த தொழுகையே கூடாது. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்காக வேண்டி நாங்க ஒன்று கூடுறோம். இமாம் அவர்கள் குத்துபா ஓதுவார். இமாம் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சிங்களத்தில பயான் பண்ணிட்டு அரபியில 2 குத்துபா ஓதணும். அரபில குத்துபா ஓதுறது ஃபர்லு. அப்ப 2 குத்துபா, ஒரு குத்துபாவை அரபியில ஓதிட்டு இமாம் என்ன செய்வாரு? இருப்பார், உட்காருவார். உட்கார்ந்துட்டு எழும்பி மறுவ 2வது குத்துபாவை ஓதுவாரு. இந்த 2 குத்துபாவிலையும் மொத்தமாக 8 ஃபர்லுகள் வரணும். 2ஐயும் சேர்த்து சுருக்கமா சொல்லும் பொழுது 5 ஃபர்லுன்னு சொல்லுவாங்க. 2 குத்துபாவிலையும் அல்லாஹ்வை புகழணும். ஆரம்பமாக 2 குத்துபாவிலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லணும். 2 குத்துபாவிலையும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யணும். அப்ப 2 பார்க்கும்போது அங்க 6 வந்துட்டு. அப்ப முதலாவது குத்துபாவில முழுமையான குர்ஆன் ஆயத் கொண்டு வரணும். 2வது குத்துபாவில மோமீன்கள் முஸ்லிம்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ கேட்கணும். அப்ப 8 ஃபர்லுகள் மொத்தமா வந்து. அப்ப 2 குத்துபாவிலையுமே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்றது ஹதீப் அவர்களுக்கு ஃபர்லு கட்டாய கடமை. இமாம் இந்த 8 ஃபர்லுல ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிட்டார் என்று சொன்னால் முதலாவது குத்துபாவில ஸலவாத்தையோ அல்லது 2வது குத்துபாவில ஸலவாத்தையோ முதலாவது குத்துபாவில அல்ஹம்தை விட்டுட்டாக்கா அல்லது தக்வாவை வசியத்து செய்யறது கொண்டு விட்டுட்டார், ஏதாவது ஒரு மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னா வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஜும்மா செல்லுபடி ஆகாது. அவங்க ரிப்பீட் என்ன செய்யணும்? புஹர் தொழ வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்ப ஸலவாத் என்பது தொழுகையில, துஆல, குத்துபால எல்லா இடத்திலையும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. இப்ப ஸலவாத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துல சில மனிதர்கள் வருவாங்க, நிறைய அமல் செஞ்சிப்பாங்க. சதக்கா கொடுக்கணுமா, குர்ஆன் ஓதணுமா, நோன்பு பிடிக்கணுமா, என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யணும், எல்லா அமல்கள் நிறைய அமல்கள் செஞ்சிப்பாங்க. அவங்களுடைய அமல்களை அல்லாஹ் என்ன செய்வானாம்? அலசி ஆராய்ச்சி பார்ப்பானாம்.
அந்த தேடி 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 பார்த்தாக்கா அவங்களுடைய அமல்களில் செலவாத்து ஆக குறைவாக இருக்குமா. அல்லாஹ் தாலா செலவாத்து இல்லாத இந்த அமல் இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவனோட முகத்தில் அல்லாஹ் அப்படியே திருப்பி அடிச்சு அந்த அமல்கள் எல்லாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவானாம். செலவாத்து இல்லாத அமல்ல எந்த பலனும் இல்லை, எந்த பரக்கத்தும் இல்லை. இதனால தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் செலவாத்தை நாங்க செஞ்சு கொள்ளணும். சேர்த்துக் கொள்றதுனால எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். வெளியில இருந்து வீட்டுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லி உள்ளுக்கு வரணும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வீட்டுல உள்ளவங்களுக்கு, வீட்டுல மூத்தவங்களோ இளையவங்க யாரு இருந்தாலும் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க சலாம் சொல்லி கொண்டு வாங்க. அது உங்களுக்கும், உங்களோட வீட்டுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களுடைய தொழில் துறவுக்கும் அது பரக்கத்தாக அமையும் என்று சொல்லி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட வீட்டில உள்ளவங்களுக்கு நீங்க செலவாத்து சொல்லும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில ஒரு அன்பு பிணைப்பை அல்லாஹ் என்ன செய்வான், வெளியாக்குவான், அதிகப்படுத்துவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க சலாம் சொல்ற விஷயம். அப்ப அந்த சலாம் சொல்லிக்கொண்டு வாரதோட ஒரு செலவாத்தையும் சேர்த்து சொல்லிக் கொள்றது. வீட்டுல ஒத்தருமே இல்ல, ஊடு லொப்பண்ணீகி ஊடு தொடர்ந்து கொண்டு உள்ளுக்கு வரும் பொழுது இப்ப யாருக்கு சலாம் சொல்றது, வீட்டுல ஒத்தரும் இல்லையே. அந்த கட்டத்துல என்ன சொல்லணும் என்று சொன்னா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டு அங்க வீட்டுக்கு நுழையணும். வீட்டுல ஒத்தரமே இல்ல, ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது சலாம் சொல்றது ஒத்தரும் இல்லையே. யாருக்கு சலாம் சொல்றது, யாருக்கு செலவாத்து சொல்றது? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இடம் இல்லை. எல்லா இடத்திலையும் அவங்களை அல்லாஹ் ஆதிராக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அதனாலதான் வீடு லொக்கா இருக்குது, வெளியில இருந்து வாரம் வீட்டை தொடர்ந்து லொக்க தொடர்ந்து தான் உள்ளுக்கு வாரம் என்றாலும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க செலவாத்து சலாம் சொல்லி கொண்டு உள்ள நுழைங்க என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி எந்த அளவுக்கு செலவாத்துக்கள் என்று சொல்லும் போது எத்தனையோ விதமான செலவாத்துக்கள் இருக்குது. செலவாத்து நாரி ஆயிக்குது, தொழுகையில நாங்க ஓதக்கூடிய செலவாத்துல் இப்ராஹிமி ஆயிக்குது. திப்பு செலவாத் என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி என்று சொல்லி நோய்களுக்கு அருமருந்தாக குதுபு நாயகம் நமக்கு சொல்லி தந்த ஒரு அற்புதமான செலவாத் இருக்குது. அதே போன்று இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மியில் ஹபீப் ஸல்லிம் தஸ்லீமன் பிகத்ரி அஸமத்தி ஸாத்திக என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத் இருக்குது. இப்படி தாஜி செலவாத் என்று சொல்லிக்குது. எத்தனையோ விதமான செலவாத்து, எப்படி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை எல்லாம் உலகத்துல ஓதலுமோ அந்த அளவுக்கு அந்த செலவாத்துக்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முஹப்பத் எங்களுக்கு அதிகரிச்சு கொண்டே போகும். நாளை கியாமத்தில் அவங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு கிட்டைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாளை கியாமத்தில் அவங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். செலவாத்து எந்த அளவுக்கு நாங்க ஓதுவோமோ அந்த அளவுக்கு உலகத்துல அல்லாஹ் அந்த செலவாத்தை காரணமாக வச்சு எங்களுக்கும் விளங்காம எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டே இருப்பான். 1000 தேவையுள்ள மக்கள் நாங்க. அப்ப செலவாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திக்கக்கூடிய ஒரு பவர் என்று சொன்னா செலவாத்து ஓத 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 எங்களோட தேவைகள் எவ்வளவு வைக்குது, அந்த தேவைகள் எங்களுக்கும் விளங்காம அல்லாஹ் லேசா அந்த தேவைகளை நிறைவேற்றுவான். உள்ளத்துல எவ்வளவு கவலைகள் இருக்குது, எத்தனையோ விதமான கவலைகள், பிசினஸ பத்தி, வீட்டை பத்தி, பிள்ளைகளை பத்தி, குடும்பத்தை பத்தி எத்தனையோ விதமான கவலைகள் ஒருத்தருக்கும் இருக்குது. அந்த கவலைகள் எல்லாம் ஓதுகின்ற செலவாத்தை கொண்டு அப்படியே இல்லாமலாக்கப்படும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்குது, செலவாத்து ஓத 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 இவருக்கு விளங்காம அந்த நோய்கள்ல இருந்து அல்லாஹ் இவருக்கு ஷிஃபாவை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுப்பான். இப்படி செலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் துஆ கேட்க கையேந்தினாக்கா எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் எல்லாஇடத்துல கேட்கறதுக்கு ஈக்குது என்றாலும் நான் கேட்கிற துஆல 4இல் 1 பங்கு உங்கள் மீது செலவாத்து ஓதுறேன், மற்ற 3 பங்கையும் நான் துஆவுக்காக ஓதுக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு 4 நிமிஷம் துஆ கேட்கிறேன்னு சொன்னாக்கா 1 நிமிஷம் ஃபுல்லா உங்களுக்கு செலவாத்து சொல்றேன், மற்ற 3 நிமிஷத்துல எந்த தேவைகள் அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்காக வேண்டி நான் அந்த துஆவை ஆக்கிக் கொள்றேன். நல்லது தானேன்னு கேட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது, இதை விட செலவாத்த இன்னும் கூட்டினீங்கன்னா இன்னும் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அப்படி என்றா என்ற துஆவுல 4இல் 2 பங்கு உங்கள் மீது செலவாத்து சொல்றேன், மற்ற 2 பங்க என்ற தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்காக வேண்டி நான் ஆக்கிக் கொள்றேன். நல்லது தானே? அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது,
இதை விடவும் செலவாத்தை இன்னும் அதிகரித்தால் இன்னும் நல்லது. அப்படியா? அப்ப நான் 4இல் 3 பகுதியை உங்கள் மீது செலவாத்து சொல்றதுக்கும் ஒரு பகுதி என்ற தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு மாற்றிக்கொண்டு நல்லதுதானே கேட்டாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது, இதை விடவும் செலவாத்து இன்னும் அதிகரிக்கப்பட்டால் இன்னும் நல்லதுன்னாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அப்படி என்று சொன்னா ஏண்ட துஆ, நான் துஆவுக்காக வேண்டி கையேந்தினால் நான் செலவாத்தை தவிர வேறு எதையுமே என்ற துஆல நான் கேட்க மாட்டேன், ஓத மாட்டேன். செலவாத் என்ற துஆ முழுக்கவும் செலவாத்தாகவே ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்ன நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நீங்க ஆக்கிக் கொண்டால் உங்களோட என்னென்ன தேவைகள் இருக்குதோ நீங்க கேட்காமலேயே நீங்க ஓதின அந்த செலவாத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து இம்மை மறுமையினுடைய எல்லா கஷ்டங்கள் கவலைகளையும் உங்களை விட்டு அகற்றி வச்சிருவான் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செலவாத்துக்கு அந்த அளவுக்கு மகிமைகள் மகத்துவங்கள் இருக்குது. எல்லா காலங்களையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆக குறைஞ்சது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில 10 தடவை செலவாத், மாலையில 10 தடவை செலவாத்து சொன்னாக்கா அவனுக்கு என்ற ஷஃபாஅத்து வாஜிபாகிட்டு நாளை கியாமத்தில் அவன் எனக்கு நெருக்கமாயிப்பான் என்று சொல்லி. அப்ப செலவாத்து ஓதுறதுக்கு நேரங்கள் காலங்கள் இல்லை, எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் சொல்லலாம். செலவாத் மற்ற தொழுகைன்னு சொன்னா லொஹர் தொழுகை லொஹர் நேரத்துல தான் தொழணும், இஷா தொழுகை இஷா நேரத்தை தான் தொழும். ஆனா செலவாத்து எந்த இடத்திலையும் சொல்லலாம், ரோட்லையும் சொல்லலாம், வீட்லையும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம். ஆனால் அருவருக்கத்தக்க நஜீஸான இடங்கள்ல மட்டும் அது கண்ணியமானது. செலவாத்துக்கள் அந்த இடங்கள்ல சொல்லாம மற்ற இடங்கள்ல கண்ணியமான இடங்கள், வீட்டுக்குள்ளால ரோட்ல நஜீஸ்கள் இல்லாத இடங்கள்ல செலவாத்துக்களை தாராளமாக எந்த நேரத்திலையும் எப்பவும் ஓதிக்கொள்ளலாம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு செலவாத்தை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில பரக்கத்து இருக்கும், உள்ளத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நாங்க செய்யற தொழில் துறவுகள்ல பரக்கத்திக்கும், நோய் நம்பலங்கள் இல்லாம வாழ்றதுக்கு, நோய் நம்பலங்கள் இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்தாக அந்த செலவாத்துக்கள் ஆக்கப்படும் என்ற செய்திகளை எல்லாம் செலவாத்தை பத்தி பேசுறதாக இருந்தால் நாள் கணக்கில் அதனுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய செலவாத்துக்களுடைய மகிமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அப்ப இந்த மாதம் ஏண்ட மாதம் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். செலவாத்து ஓதுங்க என்று சொல்லி ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ஆயத் இந்த ஷாபான் மாசத்தில் இறங்கியதுனால்தான் இது ஏண்ட மாசம் என்று அரும ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்து போயிட்டு ஹிஜ்ரத்து போனதுக்கு பிறகுதான் அங்க மதீனால வச்சுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை, இன்னவல பைத்தின் முதலின்னாசில் அல்லதி பிமக்கா, பூமியில மனிதர்கள் வணங்குறதுக்கு முதலாக அமைக்கப்பட்ட ஆலயம் மக்கால் இருக்கக்கூடிய காபா ஆலயம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களினால புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த காபா ஆலயம் கிப்லாவாக மாற்றப்பட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம், தனக்கு என்ன ஆசை இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவங்க வாய் தொடர்ந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வே இவங்களுடைய ஆசைய உள்ளத்தை புரிந்து அல்லாஹ்வாகவே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். 2 வருஷத்துக்கு மேல இவங்களுக்கு ஆசை, மஸ்ஜிதுல் அக்ஸா காபத்துல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸா கிப்லாவாக இருக்குது, காபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்பட்டா நல்லமே என்று சொல்லி ஆசைப்படுவாங்க. அது சம்பந்தமாக ஆர்டர்கள் ஏதாவது வகையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை எடுத்துக்கொண்டு வராங்களான்னு அடிக்கடி வானத்தை உற்று நோக்குவாங்களாம். இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் தினம் மதீனாவுல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தொழுது கொண்டு இருக்கிறாங்க. லுஹர் தொழுகை 2 ரக்காத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதுட்டாங்க. 3வது ரக்காத்துக்கு எழும்புறதுக்காக வேண்டி ரெடி ஆகுறாங்க. தொழுகைக்குள்ளால வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வராங்க. பதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நபியே நாயகமே அடிக்கடி நீங்க வானத்தை உற்று நோக்குறீங்களே, வஹி வராதான்னு அடிக்கடி நீங்க வானத்தை நீங்க பாக்குறத நாங்க நோட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். ஃபலன் உவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, உங்களுக்கு எதை கிப்லாவாக ஆக்கினா உங்களுக்கு செட்டிஸாக மனசுக்கு சந்தோஷத்தை திருப்தியை தருமோ அதை நிச்சயமாக நாங்கள் கிப்லாவாக மாற்றுகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், எனவே உங்களுடைய ஆசையின் விருப்பத்தின் பிரகாரம்
உங்களுடைய கிபிலாவாக காபத்துல்லாவை ஆக்கிக்கோங்கோ என்று சொல்லி ஆயத்து இறங்கிட்டு ஒரே தொழுக 2 ரக்காத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதவங்க அடுத்த 2 ரக்காத்தையும் காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்கி அப்படியே டேனாகி தொழுகிறாங்க. அந்த அந்த அவங்க தொழுத இடத்துல பள்ளி ஒன்று மஸ்ஜித் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த இடத்துக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தைன். இன்றைக்கும் கூட ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வேண்டி போறவங்க ஹஜ் உம்ராவினுடைய கடமைகளை நிறைவேற்றத்துக்கு முன்னாலேயோ அல்லது அவைகள் முடிஞ்சதுக்கு பின்னாலேயோ மதீனாக்கு அழைச்சி செல்லப்படுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்யறதுக்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்டு மதீனால சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது மதீனா சிட்டி டூர், மதீனா ஜியாரான்னு சொல்லி இஸ்லாத்தோடு தொடர்புடைய முக்கியமான இடங்களை காட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு டிராவல்ஸ்லயும் என்ன செய்வாங்க, அழைச்சி கொண்டு போவாங்க ஹஜ்ஜாதிகளை. அப்ப போற இடங்கள்ல அது மஸ்ஜிதுல் கிபிலத்தையும் கூட்டி கொண்டு போவாங்க. இது முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் இந்த ஆயத்தை இறங்கிட்டு இந்த இடத்துல தான் ஒரே இடத்துல ஒரே தொழுகைய 2 கிபிலாவை முன்னோக்கி தொழுத இடம். இந்த தொழுகையில வச்சு இந்த ஆயத்து வகி இறங்கின இடம் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யப்படும், மக்களுக்கு அதை விளங்கப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட அந்த ஆயத்து இறங்கின மாசம் இந்த ஷாபான் மாசம். எனவே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா நீண்ட நாள் ஒரு ஆசை, காபத்துல்லா கிபிலாவாக மாத்தப்படாதா ஆசைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அந்த ஆசை எப்ப நிறைவேறிட்டு, இந்த ஷாபான் மாசத்துல தான் நிறைவேற்று. எனவே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானு ஷஹ்ரி, இது ஏண்ட மாசம் என்று சொல்லி சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இந்த ஷாபான் மாசத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்ச மாதிரி வேற எந்த ஒரு மாசத்திலையும் நோன்பு பிடிச்சில்ல. ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது பர்லு. மத்த 11 மாசம் இருக்கத்தக்கன மத்த 11 மாசத்திலையும் நோன்பு பிடிப்பாங்க. ஆனா இந்த ஷாபான் மாசம் முழுக்கவும் கம்ப்ளீட்டாக நோன்பு பிடிச்சாங்க என்று சொல்லும் அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாசத்துல அதிகமான நோன்புகள் பிடிச்சிருக்காங்க என்று சொல்லி ஹதீஸ்ல புகாரில முஸ்லிம்ல எல்லாம் வருகின்றது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாசத்துல நிஸ்ஃபு ஷாபான், லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபான் மாசத்தினுடைய 15வது ராவ் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய ராவு இருக்குது. அந்த ராவையில் அல்லாஹ் பனு கல்ப் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்கள் முடிகளுடைய அளவுக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் லட்சோபலட்ச மக்களை எண்ணி முடிக்க இயலாத அளவுக்கு கணக்கிலடங்காத மக்களை நரகத்தை விட்டும் ரிலீஸ் பண்றான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தந்த உம்மத்துக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னா அதை போல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. நாளை கியாமத்துல நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத உயரிய ஸ்தானம் மகாமம் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே ஒரே ஒருத்தருக்கு தான். அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை அல்லாஹ் தனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானாம். கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் தானே, ஏண்ட படைப்புல யாருக்குமே கொடுக்காத சொர்க்கத்திலையும் ஆக உயரிய மகாமம் மஹ்மூதாவா வசீலாவை உங்களுக்கு தந்திருக்கிறேன், திருப்தி தானே, சந்தோஷம் தானே என்று சொல்லி கேட்கிற நேரத்திலையும் அவங்களோட முகத்துல சந்தோஷம் இருக்காதாம், சந்தோஷத்துக்குண்டான சிரிப்பான ஒரு தோட்டம் இருக்காதாம், கவலையோடு தான் இருப்பாங்களாம். அல்லாஹ் கேட்பானாம், இவ்வளவு பெரிய இதை தந்ததுக்கு பின்னாலும் ஏன் நீங்க சந்தோஷம் அடையலையான்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் ஏண்ட உம்மத்தில ஒரே ஒருத்தர் நரகத்தில இருந்தாலும் என்ற உள்ளம் சந்தோஷப்படாது, என்ற முகத்தில சந்தோஷத்துக்குரிய அறிகுறி தென்பட மாட்டாது. என்றைக்கு என்ற உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நரகத்தில இருந்து ரிலீஸ் ஆகி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க எப்ப எனக்கு மெசேஜ் வருமோ, அந்த செய்தி எப்ப எனக்கு கிடைக்குமோ அப்பதான் நான் முழுமையாக சந்தோஷம் அடைவேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தந்த உம்மத்துக்கு அதிகமான நரக விடுதலை கிடைக்கக்கூடிய அந்த பராத்துடைய இரவு இந்த ஷாபான் மாசத்துல இருப்பதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானு ஷஹ்ரி, இந்த மாசம் ஏண்ட மாசம் என்று சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்களான சூஃபியாக்கள் நிறைய விளக்கங்களை நமக்கு லிஸ்ட் போட்டு பட்டியலிட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆக ஷாபான் மாசத்துல ஏனைய மாதங்களை விட ஏனைய மாதங்களையும் எந்த நாளும் செலவாத்து சொல்லணும். குறைஞ்சது ஒரு தொழுது முடிச்சுட்டாக்கா குறைஞ்ச ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 செலவாத்து, ஒரு நிமிஷம் போகாது, 10 செலவாத்து சொல்லிட்டோம்னு சொன்னா எங்களை அறியாமலே எங்களோட நன்மை 100 நன்மை எழுதப்பட்டிக்கும், 100 பாவங்கள் மன்னிக்கப்பட்டிக்கும், 100 தரஜாக்கள் உயர்த்தப்படும். 5 வக்துக்கும் 10 செலவாத்துன்னு சொன்னா 50 செலவாத்துக்கள் வந்துடும்.
50 செலவாத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, எவ்வளவு நன்மைகள் எழுதப்படுவது, எவ்வளவு பாவங்கள் இல்லாமலாக்கப்படுவது, எவ்வளவு தரஜாக்கள் உயர்த்தப்படுவது, எங்களை அறியாமலேயே எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளை கிளம்பிட்டோமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு துஆ சொல்லி தந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி வ அதின லீ பிதிக்ரிஹி. இந்த துஆவை ஓதும்படி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இந்த துஆவை ஓதினதோட இந்த துஆவை சொல்லி தந்தது தாரு, இப்படி ஒரு பழக்கத்தை அல்லாஹ்வை புகழக்கூடிய நிலைமை எங்களுக்கு காட்டி தந்தது தாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த துஆவை ஓதினதோட எழுமினதோட இந்த துஆவை ஓதுறதோட ஒரு குறைஞ்சது ஒரு 3 தடவை ஸலவாத், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு, 3 ஸலவாத். ஏன் இந்த துஆவை அல்லாஹ்வை புகழுங்க எழுமினதோட அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மௌத்தில இருந்து திருப்பி ஹயாத்தாக்கின அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, எங்களுக்கு ரூஹை திருப்பி ரிப்பீட் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வ ஆஃபானி ஃபீ ஜஸதி, நேத்து எப்படி என்ற உடம்புல ஆஃபியத்தோடு ஆரோக்கியமாக நோய் இல்லாம இருந்தோனோ, இந்த எலும்ப போக்களையும் எந்த நோயும் இல்லாம என்னை எலும்ப வச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனை திக்ர் செய்வதற்கு தொழுறத்துக்கு பெர்மிஷன் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி இந்த துஆவை நாங்க அல்லாஹ்வை புகழும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை இன்னும் எங்களுக்கு அதிகரித்து தருவதற்கு அந்த துஆ காரணமாக அமையும். அப்ப அந்த துஆ காரணமாக அமையறதுக்கு அந்த துஆவை சொல்லி தந்தவங்க தாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எழுமினதோடு அந்த துஆ ஓதிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 3 ஸலவாத்தாவது அல்லது ஒரு ஸலவாத்தாவது ஓதிட்டோம் என்று சொன்னாக்கா, சாப்பிட்டு முடிஞ்சதோட அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்ற துஆங்களுக்கு சொல்லி தரப்பட்டு, அப்ப ஒரு மனிதன் சாப்பிட்டு முடிஞ்ச இந்த துஆவை ஓதிட்டான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இன்னும் அபிவிருத்தி செய்வான், பரக்கத்து செய்வான். ஏன் திண்ட ரிஸ்க்குக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணினான். அல்லாஹ் என்ன சொன்னான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் நான் கூட்டி தருவேன், என்ற ரிஸ்க்குகளை இன்னும் அதிகப்படுத்துவேன். அப்ப அல்லாஹ்வை புகழ்றதுக்கு, அல்லாஹ்வுடைய அவனுடைய நியமத்துக்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்வதற்கு வழியை காட்டி தந்தவங்க தாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு காட்டி தந்தாங்க என்ற நன்றிக்கடனுக்காக குறைஞ்சது ஒரு ஸலவாத்தையோ அல்லது ஒரு 3 ஸலவாத்தையோ 10 ஸலவாத்தையோ சொன்னோம் என்று சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மஹப்பத் அதிகரிக்கும். அதே போல எங்கள பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் அதிகமாக எழுதப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்தியவர்களாக நாங்க ஆகக்கூடிய நிலைமைகளை எல்லாம் மார்க்கம் நமக்கு அழகாக படித்து தந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாம் இயன்ற அளவுக்கு எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் மாதங்களுக்கெல்லாம் நாயகமாகிய ரமலான் மாதத்தை அடையிறதுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. அந்த மாதம் எல்லா மாதங்களையும் விட சிறந்த மாதம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மாசத்துல எங்களுக்கு தெரியும் ஒரு ஃபர்ல நிறைவேற்றினாக்கா ரமலான் அல்லாத மாசத்துல ஒரு 70 ஃபர்லுகள் நிறைவேற்றின நன்மை ஒரு ஃபர்லின் மூலமாக ரமலான்ல கிடைக்கும். ரமலான்ல ஒரு சுன்னத்தை செஞ்சால் ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு ஃபர்ல செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. எனவே அந்த ரமலான் மாசத்துல ஃபர்லான நன்மை ஃபர்லான அமல்களோட நின்றாம எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளணும், எந்த அளவுக்கு அதிகமாக என்ன செய்யணும், சுன்னத்தான அமல்களை செஞ்சு கொள்ளணும். ரமலான் மாசம் தொடங்கினதிலிருந்து கடைசி வரைக்கும் நோன்புகள் எக்காரணம் கொண்டும் எங்களுக்கு மிஸ்ஸாவிராம பாதுகாத்துக் கொள்ளணும். கட்டாயப்படுத்தப்பட்ட கட்டாய கடமையான நோன்பு, ஃபர்லான நோன்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான், உங்களுக்கு ஆக இயலாத ஒரு நோய் என்று வந்துட்டு என்று சொன்னாக்கா நோன்பு விடுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது, அனுமதி இருக்குது. அதே மாதிரி நீண்ட ஒரு ஹலாலாக்கப்பட்ட பிசினஸுக்காகவோ அல்லது ஒரு ஆகமாக்கப்பட்ட ஒரு பயணத்தை டிராவல் பண்றோம், ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேல பெரிய ஒரு பயணத்தை போறோம் என்று சொன்னாக்கா அது லாங் ட்ரிப் ஆகிக்குது, அதுல நோன்பு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது என்ற நிலைமை வந்துட்டேன்னா நோன்பை விடுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. ஆனாலும் விடாம இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். இப்ப இந்த காலத்தை பொறுத்தவரையில
90 கிலோமீட்டர்ன்றது இப்ப காடிக்கு போறேன்னு சொன்னாலும் ஒரு ஹவர்ல எங்க செய்யலாம், ஹைவேல போட்டுட்டாக்கா எந்த கஷ்டமும் இல்லாம லேசாக உடம்புக்கு டயர்ட் இல்லாம நல்ல ராகத்தாக போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய லாங் ட்ரிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக ஒரு கஷ்டமான நிலைமை வர இல்லைன்னு சொன்னாக்கா நோன்ப விடாம பிடிச்சு கொள்றதுதான் நல்லது. நோய்கள் வந்துட்டு நோய் என்னது கொஞ்சம் தடுமல் இல்லாட்டி கொஞ்சம் மண்டை குத்து இல்லாட்டி கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி ஈக்குதுன்னு சொன்னாலே சில பேர் நோம்புட்டுருது. கொஞ்சம் அப்படி போய் உடம்பு வருத்தம் மாதிரி ஈக்குது, உடம்பு வருத்தம் இல்ல வருத்தம் மாதிரி என்று சொன்னாலும் சில பேர் நோம்பு விட்டுருது. அப்படியெல்லாம் விடக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூமு தஸிஹு, நோம்புல அல்லாஹ் உங்களுக்கு மருந்த வச்சிருக்கான், நோம்பு பிடிங்க, உங்களோட நோம்பு உங்களுடைய நோய்களுக்கு அந்த நோம்பு மருந்தாக அமையும் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே ஏண்டிய மட்டும் அந்த நோம்ப விடாம அத்தனை நோம்பையும் கலா இல்லாம புடிச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்தோனும். தப்பி தவறி ஆக இயலாத ஒரு வருத்தம் வந்துட்டு சொன்னாக்கா விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல நீங்க மிஸ் பண்ற ஒரு நோம்புக்காக ரமலான் அல்லாத காலத்துல உங்களோட லைஃப் டைம் வாழ்நாள் பூராவும் அந்த ஒரு நோம்புக்காக வேண்டி நீங்க வாழ்நாள் முழுக்கவும் நோம்பு பிடிச்சாலும் அந்த ஒரு நோம்புடைய நன்மை உங்களால அடைஞ்சு கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ரமலான்ல பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்புக்கும் அந்த அளவு மிகப்பெரிய நன்மைகள் கூலிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப போன வருஷம் உடுப்பட்ட நோன்புகள் இருந்தால் இந்த ரமலானுக்கு முன்னால என்ன செஞ்சு கொள்ளணும், கலா செஞ்சு கொள்ளணும். பெண்களுடைய விஷயத்துல பெண்களுக்கு எப்படியோ அவங்களுக்கு துப்புரவில்லாத காலங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், தொழக்கூடாது, நோன்பு பிடிக்கிறது ஹராம் சொல்லி வந்தீங்க. அப்ப அவங்க துப்புரவில்லாத காலத்துல விடுபடுற தொழுகைகள் அது கலா செய்ய தேவையில்ல. அந்த காலத்துல அவங்க தொழுகிறது ஹராம், அந்த காலத்துல அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. ஆனால் அந்த காலத்துல விடுபடுற நோம்பிக்கே அது கட்டாய கடமை. எத்தனை நோன்பு மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லி கணக்கு வச்சு அது நோன்பு முடிஞ்ச உடனேயோ அல்லது அடுத்த வருஷம் ரமலானுக்கு முன்னாலேயோ எப்படியோ நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், கலா செஞ்சு கொள்ளணும். இந்த பெண்களுக்கு இந்த விஷயங்களை எத்தி வச்சு அவங்களை இந்த விஷயத்துல வலியுறுத்தணும். போன வருஷம் உடுப்பட்ட நோன்பு இந்த ரமலான் வரைக்கும் அவங்க கலா செஞ்சு இல்லைன்னு சொன்னா இந்த ரமலானுக்கு பிறகுதான் அவங்க கலா செய்ய போறாங்கன்னு சொன்னாக்கா எத்தனை நோன்பு விட்டாங்களோ விட்ட நோன்புகளை கணக்கு பார்த்து அந்த நோன்பையும் கலா செய்யணும். அதோட ஃபைனாக இஸ்லாத்துல கஃபாரா ஃபைன் என்ற அடிப்படையில ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து அரிசி கொடுக்கணும். ஒரு முத்து ஒரு பசி ஒரு ஆளுக்கு பசி போற அளவுக்கு ஒருத்தருடைய பசியை நீக்கும் அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும் சொல்லி மார்க்கம் சொல்லுது. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நோன்பு உடுப்பட்டிக்குது, 2 வருஷம் நோன்பு கழிச்சு இப்பதான் அந்த நோன்பை கலா செய்ய போறாருண்டாக்கா கலா விடுபட்டது ஒரு நோன்பு தான். ஆனால் கலா செய்யும் பொழுது அந்த ஒரு நோன்பை கலா செய்யறதோட 2 முத்து அரிசியை அவர் கொடுக்கணும் என்பதை மார்க்கம் சொல்லுது. 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் நோன்பை விட்டு இருந்தாக்கா அந்த நோன்பை இப்பதான் போய் கலா செய்யறாரு என்று சொன்னால் கலா செய்யறது ஒரு நோன்பு, ஆனா 10 வருஷம் அவர் லேட்டாவி செய்யறதுக்காக வேண்டி 10 முத்துக்கள் அந்த ஒரு நோன்புக்காக வேண்டி கொடுக்கணும். அப்ப பெண்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு எப்படியுமே நோன்பு விடுபடும். அப்ப கலாவான நோன்புகள் இருக்கும் என்று சொன்னாக்கா அதை கட்டாயம் என்ன செய்யணும், கலா செய்யணும். போன வருஷம் உடுப்பட்ட நோன்புகளை இந்த நோன்புக்கு முன்னால கலா செய்யணும். இது பிந்தி அவங்க கலா செய்யறதாக இருந்தால் இதுக்கு முன்ன எத்தனை வருஷங்கள் அவங்க நோன்புகள் விடுபட்டிக்குமோ, 5 நோம்போ 7 நோம்போ 6 நோம்போ 2 நோம்போ உடுப்பட்ட நோன்புகளை கணக்கு வச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னால விட்ட நோன்புகளை அவங்க கலா செய்றாங்களோ அதற்கு ஏற்ப அந்த ஃபைன்களை அவங்க கட்டாயம் கொடுக்கணும், இல்லாட்ட அல்லாட்ட குற்றவாளிகள். அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள் அல்லது புள்ள பெத்தவங்க பால் கொடுக்கிற தாய்மார் இவங்களுக்கும் நோம்ப உடுறதுக்கு அனுமதி இருக்குது. எலுமடா ட்ரை பண்ணி பிடிச்சு கொள்றது நல்ல, ஆனா அவங்களுக்கும் உடுறதுக்கு அனுமதி. ஏன், அவங்க தாய்மார்கள் கர்ப்பிணி வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது கஷ்டத்துல இருப்பாங்க, வருத்தமாயிருக்கும். அவங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னா உடுறதுக்கு என்னது பெர்மிஷன் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி வழங்கி. அதே மாதிரி பால் கொடுக்கிற தாய்மாரும் அவங்களுக்கும் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அந்த நோன்புகள் எத்தனை நோன்புகள் விடுறாங்களோ அதை கணக்கு பார்த்து கட்டாயம் குறைக்க அவங்க கலா சொல்லி கொள்ளணும். அடுத்த நோன்புக்கு முன்னால கலா செய்யணும். அதுலயும் மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லி தருவது, அவங்க நோன்பு விடுற நோக்கம் எந்த நோக்கத்துக்காக விடுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு பொம்புல வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய புள்ள தாச்சி நோன்பு விடுறாங்க, என்னத்துக்காக வேண்டி நோன்பு விடுறாங்கன்னு சொன்னாக்கா வயிற்றுல இருக்கக்கூடிய புள்ளைக்கு ஏதாவது எஃபெக்ட், நாம் நோன்பு பிடிக்கிறதால புள்ளைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிருமோ என்ற நோக்கத்துல விட்டால் அந்த நோன்பை கலா செய்யறதோட ஒரு முத்து கஃபாராவும் கொடுக்கணும். இல்ல புள்ளைய பத்தி அவங்க பயப்படல,
புள்ளைய பௌத்துல சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு ஏதாவது எஃபெக்டுகள் நடந்துருமோ, ஏதாவது இடையூறுகள் விளைவுகள் ஏற்பட்டுருமோ என்ற பயத்துல தண்ட உடம்ப பயந்ததற்காக வேண்டி நோன்பை விட்டால் உற்ற நோன்பை மட்டும் கலா செஞ்சிட்டா போதும், அவங்க ஃபைன் என்ற அடிப்படையில் அந்த கஃபாரா கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பால் கொடுக்கிற தாய்மாரும் தான் நோன்பை பிடிச்சு கொண்டு பால் கொடுத்தா ஏண்ட உடம்புக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டுருமோ என்ற பயத்துல நோன்பை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த நோன்பை மட்டும் கணக்கு வச்சு கலா செஞ்சு கொண்டா போதும். இல்ல அவங்க பிள்ளையுடைய விஷயத்துல பயப்படுறாங்க, நான் நோம்பு பிடிச்சு கொண்டு பிள்ளைக்கு பால் கொடுத்தா பிள்ளைக்கு ஏதாவது நடந்துமோ என்று சொல்லி அடுத்த உசுரை பத்தி அவங்க யோசிச்சாங்க, பயந்தாங்கன்னு சொன்னா அந்த நோன்பை கலா செய்யறதோடு அவங்க கஃபாராவாக அந்த ஃபைனையும் கொடுக்கணும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில கடைபிடித்து நாம அமல் செய்வதற்கு கட்டாய கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலான் மாசம் வருகின்றது. ரமலான் மாசத்தை நாங்க டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி எப்படி நாங்க இதை நிறைவேற்றது முடிஞ்சதோட என்ன சொல்லுவோம், ரமலான் நோன்பு வந்ததும் விலங்கல்ல போனதும் விலங்கல்ல, அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இது எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் சொல்ற கதை தான். அப்ப நாளுக்கு நாள் நாட்களுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது. கியாமத்து நாள் கிட்டவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருஷம் போறது ஒரு மாசம் மாதிரியும், ஒரு மாசம் ஒரு கிழமை மாதிரியும், ஒரு கிழமை ஒரு நாள் மாதிரியும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் மாதிரியும், இப்படி வேகமாக நாட்கள் போறது கியாமத்தினுடைய அடையாளம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களையும் இப்ப நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். வேகமாக போகுது. நேற்று தான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இதை அடுத்த ஜும்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாட்கள் வேகமாக போகக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்ததும் விலங்கல்ல போனதும் விலங்கல்ல சொல்லுவோம். அதனால பிளான் பண்ணி இந்த ரமலான்ல நல்ல முறையில இந்த ரமலான் வந்து முடிகிறதுக்குள்ளால நான் எத்தனை குரான் ஓத போறேன்னு நேரத்தோட பிளான் பண்ணிக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமலான் அல்லாத ஏனைய காலங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு குரானை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு குரான் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரமலான் மாசத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 2 குரானை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரமலான் முடிகிறதுக்குள்ளால 60 குரான்களை அவங்க தமாம் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் ஹாஜா முஹைனுத்தீன் அல் ஜிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் ஓதுவாங்க. நோம்புல மட்டும் ரமலான்ல ஒரு நாளைக்கு 2 குரான், ரமலான் முழுக்க 60 குரான்களை தமாம் செஞ்சிருவாங்க. இந்த காலத்திலையும் சமீப காலம் வரைக்கும் கேள்விப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு குரானை முடிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இப்பயும் எங்கெங்கயோ இலைமறை காய்களாக மறைஞ்சி சில பேர் இருந்து ஓதக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். எனவே எந்த அளவுக்கு குரானை எந்த அளவுக்கு நான் ஓதுறேன், இது குரான் இறங்கின மாதம், எந்த அளவுக்கு குரானை ஓதுறதுக்கு ஒரு சுபஹ் தொழுதுட்டு ஒரு ஜுஸு, லுஹர் தொழுதுட்டு ஒரு ஜுஸு, மகரிபுக்கு பின்னால் இஷாக்கு பின்னால் எப்படியாவது ஒரு நாளைக்கு 5 ஜுஸு ஓதுவோம்னு சொன்னா 5 குரான் எங்களுக்கு லேசா மாசம் முடிகிறதுக்குள்ளால ரமலானுக்குள்ளால ஓதி முடிக்கலும். இந்த ரமலான்ல நான் ஒரு நாள் சரி தராவீகை மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணாம எப்படியாவது தொழுதுடுவேன். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வருத்தம் வந்தாலும், என்ன சோழிகள் வந்தாலும் நான் தராவீக மிஸ் பண்ணிட மாட்டேன். ரமலானுக்கென்று சொந்தமாக்கப்பட்ட விசேஷமான ஒரு அமல் இருக்குதுன்னு சொன்னா அது தராவீக தொழுகை தான். சில பேர் ரமலானுடைய கடைசி 10ல என்ன செய்வாங்க, கியாமுல் லைல் இல்லாத ஒரு தொழுகையை உண்டு பண்ணி கொண்டு கியாமுல் லைலுக்கு போகணும் என்றதுக்காக என்ன செய்வாங்க, தராவி தொழுகையை மிஸ் பண்ணிடுவாங்க. கியாமுல் லைல்னு சொல்லி ஒரு தனி தொழுகை இஸ்லாத்துல இல்ல. அது பிற்காலத்துல சமீப காலத்தில் உருவாக்கப்பட்டது. தஹஜ்ஜத் தொழுகை வித்ரு தொழுகை தான் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துக்காக வேண்டி நாங்க சஹர் செய்யறதுக்காக வேண்டி எழும்புறோம். மிஸ் பண்ணிராம தஹஜ்ஜத் தொழுகை 8 ரக்காத்தோ எத்தனை ரக்காத்தோ தொழணும். ஆக குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணாம தொழுது கொள்ளணும். அப்ப தராவீஹ் என்பது மிஸ் பண்ணிராம தவறாம தொழ வேண்டிய ரமலானுக்கு என்று சொல்லி விசேஷமான ஒரு தொழுகைக்குதுன்னு சொன்னா 20 ரக்காத்துக்களை கொண்ட அந்த தராவீக தொழுகை. அந்த தராவீக தொழுகைய இன்னொரு தொழுகைக்காக வேண்டி நீங்க விடுறதுன்னு சொன்னா அதை விட பெரிய ஒரு நஷ்டம் வேற ஒன்றுமே இல்லை. அதை தொழுங்க, கியாமுல் லைல்னு சொல்லி சொல்ற தொழுகையை தொழுங்க. ஆனா கியாமுல் லைல் என்ற பேர்ல இல்ல, வித்திரு தொழுகை 11 ரக்காத்தும் வித்திரு தொழுகை என்ற அடிப்படையில தொழுதால் பிரச்சனை இல்லை. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த தராவி தொழுகை மிஸ் ஆகிடக்கூடாது என்பதை மனசுல நினைவுல வச்சுக்கொண்டு தவறாம தராவி தொழுகையை டெய்லி தொழணும். அதே மாதிரி நோன்பு விடுபடாம பாதுகாத்துக் கொள்ளணும். நோம்பினுடைய பர்லுகள் நோன்பு பிடிச்சு கொண்டே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ பேர் நோன்பு பிடிப்பாங்க. கம்மின் சாயிமின் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ வல் அத்ஷ் அவு கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எத்தனையோ பேர் நோன்பு பிடிப்பாங்க, சுபஹ்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அவங்க பசியோட தாகத்தோட இருந்ததை தவிர நோன்புல எந்த நன்மையும் இல்லை என்று சொன்னாங்க. ஏன்? நோன்பு பிடிச்சுக்கொண்டு வளம மாதிரி கண்ணால செய்ய வேண்டிய பாவங்கள், காதால செய்ய வேண்டிய பாவங்கள், வாயால செய்ய வேண்டிய பாவங்கள், கால்களினால செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் வளம மாதிரி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னாக்கா
அந்த நோன்பு அர்த்தம் இல்லாம போயிட்டும். எனவே நோன்பு வாயும் வயிறு மட்டுமல்ல, ஒவ்வொரு உடல் உறுப்பும் நான் நோன்பு என்ற அந்த பயம் இருக்க வேண்டும். வீணான வார்த்தைகள் பேசிடக்கூடாது, கெட்ட செயல்களை கண்ணால பார்த்திடக்கூடாது, காதுகள்னால. ஏனைய நாட்களையும் அப்படித்தான். ஆனால் நாங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிற நோன்பு அர்த்தம் இல்லாம போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு எங்களுக்கு ஒரு நன்மையின் பக்கம், பாவங்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சிக்குண்டான ஒரு மாதமாகத்தான் அந்த ரமலான் மாசத்தை தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வது, எந்த அளவுக்கு குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, திக்ருகள், ஸலவாத்துக்கள், ஔராதுக்கள் என்று சொல்லி அதிக ஏனைய நாட்களை விட அந்த மாதங்களை அதிகப்படுத்திக் கொள்வது, எந்த அளவுக்கு சதகாக்கள், தான தர்மங்கள் நிறைய வாரி வாரி வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு விசேஷமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டவாளிகளை பார்த்து அவங்களுக்கு நாம கேட்காமலேயே அவங்க வெட்கப்படுவாங்க. நாங்க உணர்ந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தான தர்மங்களை கொடுத்து, குடும்பத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து ஈருலக பாக்கியம் பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் சீதேவிகள் நல்மக்களோடு சேர்த்தருள் புரிவானாக. உண்மை உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து நிரப்பமான ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நன்மை செய்வதில் தனியொரு இன்பத்தை, ஆசை, ஆர்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து பாவங்களை நினைச்சா கூட உள்ளத்துல வெறுப்பும் கசப்பும் ஏற்படும் அளவுக்கு அல்லாஹ் பாவத்தை விட்டுமல்லா எங்கள் அனைவர்களையும் தூரமாக்கி நிறைய நல்லமல்கள் செய்யக்கூடிய, நிறைய ஸலவாத்துக்கள், திக்ர்கள், தஸ்பீஹாத்துகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய எல்லா அன்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், ஷேഖ்மார்கள் அனைவர்கள் மீதும் உண்மையான முஹப்பத்தையும் கண்ணியத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் அதிகப்படுத்தி அவங்களுடைய சகவாசத்திலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد